கவிஞரின் வரிகளில் எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுள் திருத்தாள்களை வணங்கி இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, இயக்குனர் அவர்களை வணங்கி, விழாவின் நாயகன் திரு காவிரி மைந்தன் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். மிகவும் ஒரு அழகான மாலை பொழுது. கைத்தட்டிய 3 பேருக்கு நன்றி. ரொம்பவும் அழகான ஒரு மாலை. தினம்தான் நமக்கு நிறைய பொழுதுகள் போகின்றன. அதில் மாலை நேரம் என்பது சாதாரணமானது. ஆனால் இன்றைக்கு இந்த மாலை நேரம் ரொம்பவும் சிறப்பானது. ஏனென்றால் கவியரசருக்காக நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். அப்படிதானே? எல்லாருக்கும் கவியரசர் வழித்துணைனா நமக்கு வாழ்க்கைக்கும் துணை. அதனால தான் நீங்கள் எல்லாரும் குழுமியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட சார்பில் அதுக்காக மிகப்பெரிய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நல்ல ஒரு விழா. இன்றைக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னது போல் புத்தக வாசிப்பு, தமிழ் வாசிப்பே ரொம்ப குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் உங்களை மாதிரி பெருமக்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் நம்பிக்கை வருது. அந்த விதத்தில் ஒரு அழகான புத்தகம், நம்ம கவியரசரை பற்றின புத்தக வெளியீட்டுக்காக நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை இத்தனை சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு வந்ததுலேருந்து நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன் காவிரி மைந்தன் ஐயாவை பார்த்து. அவரை இன்றைக்கு தான் முதன்முறை சந்திக்கிறேன். சந்திப்பதற்கு முன்பாகவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து ரொட்டீனில் வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகம். அவரை போன்ற சிலர் தான் தமிழுக்காகவும் தமிழ் சார்ந்த பெரியவர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருக்கு நம்ம சார்பில் மீண்டும் ஒரு முறை நல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு, அகம் புறம் ஆழ்மனம் அப்படின்னு. தலைப்பை பார்த்த உடனே நானும் கொஞ்சம் மிரண்டுட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆழ்மனம் அப்படின்லாம் யோசிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அகம்னா உள்ள, புறம் வெளியில், ஆழ்மனம்ங்கிறது சப்கான்ஷியஸ், இல்லை நம்ம ஆத்மாவாக இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒரு சிறப்புனா, இந்த தலைப்பே நம்மளை எவ்வளோ யோசிக்க வைக்குது பாருங்கள். எப்படி நம்மளுடைய நிறைய தமிழ் நூல்களுக்கு உரை கிடையாது, பாடலை மட்டும் சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தலைப்பையும் நாங்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான தலைப்பு. சரி, கவியரசருடைய பாடல்களில் இந்த விஷயங்கள் எப்படி கையாளப்பட்டிருக்கு, அகம் புறம் ஆழ்மனம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். கவியரசர் அவர் ஒரு சாதாரண மனிதரே கிடையாது, ஒரு பெரிய மகான். தமிழ் மொழி அவரை தேர்ந்தெடுத்தே நமக்காக அனுப்பியிருக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர். எப்படி சூரியன் தினமும் உதிச்சா கூட ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதோ அதுபோல் அவருடைய பாடலை ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ஒரு புதுவிதமான உணர்வும் அர்த்தமும் கிடைக்கிறதுங்கிறது நம்ம மறுக்கவே முடியாது. மனம்ங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் அப்படிங்கிறது வள்ளுவம். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி அப்படிங்குது. மனத்துக்கண் மாசில நாதல் அப்படிங்குது. இப்படி மனம்ங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க எப்போவுமே கொண்டாடி தான் வந்திருக்கிறாங்க. இதில் கண்ணதாசன் இந்த மனத்தை எப்படி பார்க்கிறார்னா, அமைதியை தேடுகிற ஒரு கலனாக பார்க்கிறார். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுதான். எத்தனை பாடல்கள் எடுத்தாலும் அவர் அதை தான் தேடிக்கிட்டே இருக்கிறார். நம்மளுடைய ஆதி நூலான தொல்காப்பியம் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய இமோஷன்ஸை பற்றி சொல்லுது. யாராலையும் ஒரே இமோஷனில் எப்போவுமே இருக்க முடியாதான். சந்தோஷமாக இருக்கிறோமா, கொஞ்ச நேரத்தில் துக்கம் வந்துடும். துக்கமாக இருக்கிறோமா, சந்தோஷமாயிடுவோம், சிரிப்போம், அழுவோம், கோவப்படுவோம். இந்த மாதிரி பல உணர்வுகளை நமக்கு தொல்காப்பியம் 8 வகையாக பிரித்து கொடுக்குது. பின்னாடி வந்த அறிஞர்கள், உளவியலின் தந்தைன்னு சொல்லப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்டு இதை 9 இமோஷனாக சொல்கிறாரு. தொல்காப்பியர் 8 சொல்கிறாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த 9வது அமைதியை சொல்கிறாரு. இந்த அமைதிங்கிற இமோஷன் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னா நிச்சயமாக நம்ம கவியரசருடைய பாடல்களை கேட்க வேண்டும். கேட்டாலே போதும், நம்ம மனநல மருத்துவமனைகள்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தன்னுடைய படைப்பின் வழியாக குழம்புகிற மனத்திற்கு தீர்வை கொடுக்கக்கூடியவராக தான் கவியரசு இருந்திருக்கிறார். காவிய கவிஞர் வாலி அவர்கள் ஒரு முறை பாட்டு எழுதுறதுக்காக முயற்சி செய்து நம்ம சென்னையில் தங்கி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சோர்வடைஞ்சு போய் வேண்டாம், இதுக்கு மேலே ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். அப்போது அவருடைய அறையில் அவரோட தங்கியிருக்கக்கூடிய பிரபல பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் அங்கே வர்றாரு. இவர் கிளம்பிட்டார், கிட்டத்தட்ட ஊருக்கு போகலாம். அது மதுரையில் எங்கள் ஊருக்கு தான் வர்றாரு. டிவிஎஸில் வேலை பார்த்து வச்சுருக்கிறேன்னு அவருடைய நண்பர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதனால சரி நம்ம போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீனிவாஸ் ஐயா வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாரு, சரி இன்னைக்கு என்ன பாடல் ரெக்கார்டிங் போச்சு, கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் பாடின பாடலை கேட்ட வாலி அவர்கள் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை கைவிட்டு தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு அங்கேயே இருந்து 1 அல்ல 2 அல்ல 3 4 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதினார்.
அப்போ அந்த மனம் இருக்குல்ல, அந்த அகத்தை மாற்றக்கூடிய வல்லமை எவ்வளவு சக்தி பொருந்தியதாக அந்த பாடலில் இருந்திருக்கும். அது என்ன பாடல் தெரியுமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. எவ்வளவு அழகான பாட்டு. சரி, இப்படி அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. வாழ்க்கைனா 1000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. 2வது சரணத்தில் அந்த துயரத்தை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம கவியரசர் சொல்லி கொடுக்குறாரு. அவரோட பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் சரணம் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கும், 2வது சரணம் ரொம்ப ஆழமாக பொருள் பொதிந்ததாக இருக்கும். அப்படி இந்த 2வது சரணத்தில் இதுக்கான எப்படி அணுகணும் இந்த வாழ்க்கையை, கஷ்டம்தான் வாழ்க்கை, அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தீர்வு அவரே சொல்கிறாரு பாருங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இதுதான் கவியரசருடைய சிறப்பு. பொதுவாக மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்களை பார்த்தா தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியலை. கண்கள் ஆன்மாவின் ஜன்னல் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெண்களுடைய மனசுக்குள்ளே அகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் தெரிஞ்சவங்களே கிடையாது. அப்படி தானே சார்? ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நானும் ஒத்துக்கிட்டது. நான் ஒரு பெண் இல்லை, உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி ஒரு பெண் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? இப்படி பெண் மனசுக்குள்ளேயே என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு பெண் என்னெல்லாம் யோசிப்பா உள்ள அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம கவியரசர். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுவும் ஒரு அபலை பெண், ஒரு திருமணமாகி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய சூழல். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய மனம் ஒரு அபலை. அவள் யார்கிட்ட போய் சொல்லுவா? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு இறைவன்கிட்ட போய் முறையிடுற மாதிரி எழுதியிருக்கிறார் ஒரு பாட்டு. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அதை கேட்கும்போது. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணாதில், பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை கண்ணா. இப்படி ஒரு அபலை பெண்ணுடைய மனசை பற்றி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. சரி, பெண்களில் அபலைகள் மட்டுமா இருக்கிறாங்க? இண்டிபெண்ட் உமன் இருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை யார்கிட்டே நம்ம ஏன் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர். நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றின பாட்டையும் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி ஒரு பெண் மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்து பார்த்து எழுதின மாதிரி எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அந்த பாடல்.
சேலைக்குளாடும் மங்கையின் மேனி, மேனிக்குளாடும் மனமெனும் ஞானி, ஞானியின் மனமும் ஆசையில் தேனி, நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி, என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும், என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். இப்படி ஒரு போல்டான ஒரு உமன், அவங்க அகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதுறாரு நம்ம கவியரசர். சரி, இன்றைக்கு பரவலாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அது வந்து காக்னிட்டிவ் ரெஃப்யூசல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பெண் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமாக நம்ம ஆண்களுக்கு சொல்கிறேன், சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஏன் சோகமாக இருக்க ஏன் சோகமாக இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. நம்ம அப்படி கேட்கறதுனால தான் நிறைய குடும்பங்களில் சண்டை வருது. கொஞ்ச நேரம் அவங்களே அமைதியாக இருந்துட்டு சரியாயிருவாங்க. சார் ரொம்ப உணர்ந்து சிரிக்கிறாருங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டோம், அதனால வேஸ்ட் அப்படிங்கிறேன். அப்போ ஒரு பெண் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா சரி இருங்க அதை விட்டுட்டு போயிடணுமா, இதை ஒரு பாடலில் பதிவு செஞ்சுருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒரு பாட்டை கேட்போம், ஆஹா என்ன வரிகள் அப்படின்னு கடந்து போவோம், அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்க, இதான் சிச்சுவேஷன். மனைவி கணவனோட பேசலை, ஊடல், கோச்சிக்கிட்டாங்க. முக்கியமாக அந்த ஊடலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரணும் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வரணுமா வரக்கூடாதா? வரணுமா? ரொம்ப வேணும், ஆண்கள் மட்டும் வரணுங்கிறாங்க, பெண்கள் சொல்லலை. சண்டை வரணுமா? வந்தால் தான் அழகு. சூப்பர், சண்டை வரணும். எப்படி வரணும் தெரியுமா? வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, சமையலில் உப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு தான் ஊடல் இருக்கணுமா. உப்பமைந்து அற்றால் புலவி அது சிறிது, மிக்கற்றால் நீள விடல் அப்படிங்கிறாரு. உப்பு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சண்டை இருக்கணும், கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிடணும் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷன், கணவன் மனைவி ஊடல், மனைவி கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. நான் சொன்ன சிச்சுவேஷன் அதில் வருது. கணவன் அப்படியே குழந்தை மூலமாக கேட்குறாங்க, ஏன் உங்கள் அம்மா பேச மாட்டேங்கிறா, என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம்ல, இந்த காலத்தில் நடக்குதான்னு தெரியலை, எங்கள் அப்பாலாம் நான் பார்த்துருக்குறேன். அம்மா கூட சண்டை போட்டால் ஏன்டா அவங்க அம்மா பேசலை, உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படிம்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட சொல்லு அப்படின்னு அம்மாவும் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளை நடுவில் வச்சு பேசுவாங்க. சகோதரி உணர்ந்து கை தட்டுறாங்க, பார்த்துருக்குறாங்க. நிச்சயமா எவ்வளோ அழகு பாருங்க. என்ன வருத்தம்னா இதெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான விவாகரத்து வழக்குகள் நம்ம பாரத தேசத்தில் நிலுவையில் இருக்குன்னு படிக்கும்போது வருத்தமாக இருக்குது. குடும்பங்கள் எப்படி இருக்கணும்னு படம் பிடிச்சு காட்டுறாரு நம்ம கவியரசர். ஒரு அழகான பாடல், தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. தூது விட்டாரா குழந்தைகிட்ட? இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான இடம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா. ஆச்சா, மனைவி சொல்லிட்டாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன தப்பு பண்ணுறோம்? இல்லை நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சண்டை போடுறோம்ல. கணவர் சொல்கிறார், நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. எவ்வளோ அழகு பாருங்க, விட்டுட்டாருங்க. சரிம்மா விடு, நீ என்ன நினைக்கிறியோ என்ன பேசுறியோ புரியுதா அவங்களுக்கு? இப்போ குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெண் உண்மையிலேயே கோபமாக இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னா நெருங்கிடக்கூடாது. அப்படியே தூரமாக இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஓகே, அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகிற வரைக்கும் காத்திருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி சொல்கிறாரு, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா அப்படிங்கிறார். இப்போ ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, என்னது இது, பெண்கள்லாம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்களா, நாங்கள் தான் வந்து பேசணுமா அப்படின்னு அந்த கடைசியில் உட்காந்துருக்க சகோதரர் நினைக்கிறது எனக்கு கேட்குது, ஆழ் மனம் கேட்குது.
அடுத்த வரியில பதில் சொல்றாரு நம்ம கவியரசர். அந்த பெண் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரே வார்த்தையில சண்டை முடியுது பாருங்க. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூரடா கண்ணா. சண்டை முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் தான். அந்த பாட்டை போட்டு விட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் சண்டை வரும்போது போட்டு இந்த பாட்டை உணர்ந்துக்கங்க, சண்டையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட பெருமை மிக்கது நம்ம பாரத தேசம். ஒரு முறை எலிசபெத் மகாராணி அவர்கள் உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு நாட்டுக்கு திரும்பி போனாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், பல நாடுகளுக்கு போயிருக்கிறீங்களே, இந்தியாவினுடைய சிறப்பாக எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்குமே பெருமை தரக்கூடியது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மற்ற நாடுகளிலெல்லாம் குடும்பங்கள் குடும்பமாக இருக்கின்றன, பாரதத்தில் மட்டும்தான் குடும்பங்கள் கோவிலாக இருக்கின்றன சொன்னாங்க. இதுக்கு காரணம் நம்முடைய பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்களை தான் நம்ம கவியரசு ரொம்ப ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். அவருடைய எந்த பாடலை எடுத்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு அறம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கும், அதற்குள் சுயநலம் சாராத ஒரு தனித்துவத்தை நம்ம பார்க்க முடியும். அறத்தோட வாழணும், அறத்தோட வாழணுங்கிறத தான் நம்ம கவியரசர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அழகான பாட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்றாரு புறக்காரணிகள் மூலமாக. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் சொல்றாரு. எப்பவுமே கவியரசருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் நிறையா இருக்கும். நம்முடைய மனத்தையே நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறதுன்னு தான் சொல்லுவார். யார்கிட்டையும் போய் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டார். குறிப்பாக கவியரசருடைய பெண்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய சோகத்தை மனுஷன்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நிலா கிட்ட சொல்லுவாங்க, தென்றல் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை தோழி அப்படின்ட்டு வேற ஏதாவது ஒரு இயற்கையை தூது விடுவாங்களே தவிர மனுஷங்களை நம்பி சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க கவியரசர். அதே மாதிரி தான் நமக்கு ஏதோ சோகம் ஏற்படுது, நம்மளுடைய மனம் ரொம்பவும் ஒரு லோ ஃபீல்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்டில் 2வது சரணம் அவ்வளோ அழகாக இருக்கும். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அது எப்படிங்க, மான்கள் எப்படி பறவை கூட்டில் வாழ முடியுமா? அதுக்கு தான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு பாருங்க. மனம் அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு அதிவேகமானது, அதே சமயத்தில் குழந்தை மாதிரி நம்ம அதை டீல் செய்யவும் முடியும். இதை தான் அந்த பாட்டில் சொல்கிறாரு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் பாடலாம், தப்பு இல்லை, தயங்குறீங்க பாடுறது, பாடுங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நன்றி. நான் கேட்ட உடனே பாடிட்டீங்க. இப்படி நிறைய பாடல்கள் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான
அத்தனை விஷயங்களையும் மனத்துக்கு தேவையான வலிமையையும் நமக்கு கவியரசர் கொடுத்த வண்ணம் தான் இருக்கிறார். நிறைவாக ஒரு அருமையான பாடல். இந்த ஒரு பாடல் போதும். அவர் எத்தனை ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் சில பாடல்கள் அந்த ஒரு பாடலை எத்தனை முறை கேட்டாலும் அது நம்ம புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு உதவும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கவியரசரை போல ஒரு மகான் அவருக்கு முன்பும் பிறந்தது கிடையாது, இனி பிறக்க போகிறதும் கிடையாது. எப்படி ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியுங்க? இப்போது நமக்கு பர்சனல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு மட்டும் தெரியும். அதுதான் ஒரு வேளை ஆழ் மனமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்முடைய மனசாட்சி இல்லையா? அப்படி அவருக்கு இல்லை ஒன்று, இதுதான் நான், இப்படித்தான் நான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தைரியமாக இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மகானவர் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இத்தனைக்கும் பிறகு வாழ்க்கையில் அவ்வளவு அவர் பார்க்காத துயரங்கள் இல்லை, அவரை போல சம்பாதிச்சவங்களும் கிடையாது. ஒரு வாழ்வின் நிறைவு பகுதியில் அவரே அதை பலரிடம் பதிவு செஞ்சுருக்கிறார். நான் சம்பாதிச்சதையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா என்னுடைய 3 தலைமுறைகள் நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டதாக நம்ம கேள்விப்படுறோம். இப்படி தவறுகள் செய்கிறது, அப்புறம் நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது வேறு மாதிரியாக அமைகிறது. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட அதன் உச்சத்தை 2 உச்சத்தையுமே பார்த்தவர் கவியரசர். அதனால அப்படி ஒருத்தர் சில விஷயத்தை சொல்லும்போது அதில் எவ்வளவு ஆழமும் உண்மையும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது கடவுள்கிட்ட நம்ம என்னென்னவோ கேட்போம். கடவுள்கிட்ட எனக்கு கடவுளே எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல கல்வி வேணும், வேலை வேணும், நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் என்னென்னவோ கேட்குறோம்ல. யாருமே உலகத்தில் கேட்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம கவியரசர் கேட்குறாருங்க கடவுள்கிட்ட. இது ஒரு திரைப்பட பாடல் தான், ஆனால் நான் இந்த பாடலை கவிக்கூற்றாக தான் பார்க்கிறேன். எனக்கு என்னவோ இது கவியரசரை தான் பிரதிபலிச்சுது. ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட ஒன்று கேட்பாங்க. கவியரசர் என்ன கேட்கிறார் பாருங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. ரொம்ப நன்றி. முதல்ல பாட சொன்னேன், இப்போ நீங்களே பாடுறீங்க. குட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர். இல்லை, ஒரு ஆசிரியராக சொல்கிறேன், நல்ல மாணவர்கள், நம்ம மாணவர்களாக இருக்கிறது தப்பு இல்லைல்ல. எப்போவுமே நம்ம பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சுன்றதுக்காக நம்ம படித்து முடிச்சிட்டோன்னு பொருள் இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அதனால் இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ, நான் ஒரு முறை சொன்னேன், அடுத்த பாடலுக்கு நீங்களே சேர்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காவிரமைந்தன் சார், ரொம்ப வெரி குட் ஆடியன்ஸ் யூ ஹாவ், கிரேட். இந்த பாடலில் சரி துன்பம் அப்படின்னு சொல்லிட்டார். யாருங்க கேட்பாங்க கடவுள்கிட்ட, கடவுளே நான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு துன்பம் கொடு அப்படின்னு கேட்பாங்களா? ஆனால் கவியரசர் கேட்குறாரு பாருங்களேன். இதோடு அவர் விட்டுறல, துன்பம் வந்துருச்சு, அதை எப்படி டீல் பண்ணணும், சொல்யூஷன் அடுத்த சரணத்தில் வச்சிருக்கிறாரு. கையளவு கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். அடுத்த வரிதாங்க ரொம்ப முக்கியம். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. இப்போ பார்த்தீங்கல்ல, முதல் சரணத்தில் துன்பத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்தை
நம்ம எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. மனசு தான் எல்லாமே. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா. தெரிஞ்சு கொடுத்தாங்களோ எப்படி யோசிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. கவியரசருடைய எல்லா பாடல்களுமே நம்ம மனசை எப்படி சமநிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் எந்த பாடலை வேணால் எடுத்து பார்த்தாலும் இதை தான் நம்ம பார்க்குறோம். இப்படி அழகழகான பாடல்கள், எவ்வளவோ இலக்கிய சுவை பொருந்தியது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மனசை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கிறது, எப்படி நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி எந்த விதத்தில் நம்ம பார்த்தாலும் கவியரசரை மிஞ்சிய ஒரு பல்கலைக்கழகம் நம்ம பார்க்கவே முடியாது. கவியரசர் அவருடைய அத்தனை பாடல்களுடைய கோர் வேல்யூவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசு நம்மை ஆட்சி செய்யும் போது தவறுகள் தழைக்கும், ஆனால் மனசாட்சியோடு நாம் செயல்படும் போது ஒழுக்கமும் உயர்வும் நிலைக்கும். அவர் சொன்னதை போல, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொன்னார். அந்த வாக்கு 100% உண்மை. இதை போன்ற பெருமக்கள் எல்லாம் இன்னும் அவரை கொண்டாட காத்திருக்கும் போது, காவிரி மைந்தன் ஐயா போன்ற சான்றோர்கள் எல்லாம் அவரை கொண்டாடி கொண்டாடி தீர்க்கும் போது, அவர் என்றைக்கும் அவருக்கு மரணமே கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாலை நேர நிகழ்வில் இவ்வளவு நல்ல ஒரு பெருமக்கள் முன்னாடி பேசும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் நிச்சயமாக காவிரி மைந்தன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.